தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிந்து பேசுகிற இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிற ஜோதிகளின் பிதாவை ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம். படைத்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே வருகிறப்பா இந்த 8ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா எங்களை எல்லாரையும் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களை எல்லாரும் பரிசுத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும், சுத்திகரியும். கரை திரை இல்லாத குறை குற்றங்களை மன்னிங்க. பலவீனம், சுகவீன, அசதி, சோர்வு, மறதி, மந்தபதி, தூக்கம், பயமெல்லாம் எங்கள் ஊருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விலகி போகும். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த அலங்காரத்தோடு மை தொழுது கொள்ள எனக்கு ஒரு விஷயம் கூட கழுவுமான். பாவத்தெல்லாம் மன்னியும் கழுவும் ரத்தத்தினால். ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஆசிரித்தாங்கப்பா. பாடங்கள், சங்கீத பகுதி, ஆராதனை, செய்தி, ஆசீர்வாத ஜபத்தை எங்களுக்கு ஆசிரித்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கரத்திலே கொடுக்கும். ஆரம்பம் முதல் முடிவு பிறந்தீங்க பொறுப்பேற்றுக் கொடுக்கும். கடந்த 7 மாத காலமும் கண்மணி போல காத்து எங்களை எல்லாத்தையோட சந்திக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி உள்ள இருந்ததோடு இந்த 8ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்களை எல்லாரும் ஜீவனோடு வைத்திருக்கிறேன். அதுக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு பண்ண பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஆசிரித்தாங்க. இது நாம மட்டும் மையப்படுத்தாங்க. ஆராதனை ஆசிரியத்திற்காக வாஸ்தவமாக ஜபிக்கும் படிக்கிறது. எல்லா சோத்திர பலிகளையும் செலுத்துவோம். எல்லா சோத்திர பலிகளையும் அன்பான அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டு சபை மக்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர் 7 மாத காலமும் கண்மணி போல காத்து 8ஆம் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எங்கள் வீட்டில் இருந்தபடியே எங்கள் குடும்பமாய் ஒரே இடத்தில் அமர்ந்து ஆரம்பம் முதல் முடிவுகிறது இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியாது. உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். அமைதியாக அமர்ந்து
அவர் நாமம் அதிசயம். இந்த நாமத்தை சொல்லும்போது பேய்கள் ஓடும், நோய்கள் குணமாகும். நாமத்திற்கு எவ்வளவு பவர்! நாமம் என்றால் பெயர், அதோடு கூட வல்லமை எல்லாமே இருக்கு. இந்த நேரத்திலே ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கிறேன், என்னோடு கூட நீங்கள் தொடர்ந்து வாசியுங்கள். சங்கீதம் 116வது சங்கீதம், சங்கீதம் 116. இந்த 116ஆம் சங்கீதத்தை 13 வசனங்கள் வரைக்கும், 1 முதல் 13 வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 116 1 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம், சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்போது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் 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 சோத்ரம். முதல் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். அப்போ நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்
கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளார். அப்ப நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரை நான் அன்பு கூறுகிறேன். அப்ப கேட்காத நிறைய தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், அவருடைய சாயலாய் தான் நம்மை படைத்தார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார். அடுத்த வசனம், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் வரவும் அவரை தொழுது கொள்ளுவேன். பார்த்தீங்களா, அவர் எனக்கு செவியை சாய்த்தபடியால். அப்போ நம்ம ஜபத்திற்கு கர்த்தர் செவி சாய்க்க வேண்டும். நம்முடைய ஜபத்திற்கு கர்த்தர் கேட்க வேண்டும். அப்படி கேட்டு அவர் என்ன சொன்னார், கேட்டதினாலே நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அப்போ நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர், நம்முடைய சத்தத்தை விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறவர். அதனால் நான் அன்பு கூறுவேன். அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியால். அப்போ அவருடைய செவியை நமக்கு சாய்க்கிறார், நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், சத்தத்தை கேட்கிறார். எதனாலே? நாம் அவர் மேலே அன்பு கூறுவதனாலே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவரை நான் தொழுது கொள்ளுவேன். நாம் இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ போகிறோமோ தேவனுக்கு தெரியும். அது வரைக்கும் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம் சத்தத்தை கேட்கிறார், விண்ணப்பத்தை கேட்கிறார், அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம். 3ஆம் வசனம், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். மரண கட்டு, பாதாள இடுக்கண் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். மரணம், பாதாளம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை, மரண இருளில் பள்ளத்தாக்கில் என்ன நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோட கூட இருக்கு. 23ஆம் சங்கீதத்தை தாவீது சொல்றார். அதுபோல இந்த சூழ்நிலையில அவரை இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அடுத்த வசனம், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை, மரண கட்டு, பாதாள கட்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலை, துக்கம், வேதனை, பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்மா விடுவியும் என்று கேட்கிறோம். சரீரத்தை விடுவிக்க சொல்லலை, ஆத்மாவை விடுவிக்க சொல்றார். ஏன்? ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும். ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை என்றால், ஆண்டவரை ஆராதிக்கவில்லை என்றால், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும். அதனால தான் ஆத்மாவை விடுவியும் என்று சொல்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட நாம் துதிக்கிறோம்பா, என் ஆத்மா விடுவிப்பான்னு சொல்றாரு. 5ஆம் வசனம், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். பார்த்தீங்களா, கிருபை, நீதி, மன உருக்கம் உள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம் ஆண்டவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அவர். அடுத்த வசனம், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் வெறித்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். கபடற்றவர்களை, புறா கபடற்ற ஒரு பறவை என்று சொல்லுவேன். அப்படின்னா என்னன்னா, உள்ளத்துல ஒன்றும் இல்லை, உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். உள்ளத்தில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசக்கூடாது. அதுதான் கபடு. கபடற்றவர்கள் என்றால் ஓப்பனா பேசுவது, நேரடியாக பேசுவது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுவோம். அதனால் நான் மெலிந்து போனேன், என்னை ரட்சித்தார். அடுத்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் இன்னும் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அடுத்த வசனம், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என்னப்பா நன்மை செய்தார் ஆண்டவர்? ஆத்மாவுக்கு பேசுறாங்கப்பா, ஆத்மாவோட பேசு. ஆத்மாவுக்கு என்ன நன்மை செய்தார்? என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தேன். அதனால என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அந்த நன்மை என்னன்னா, ஆத்மாவை மரணத்துக்கு விடலை, கண்ணை கண்ணீருக்கு துடைச்சாரு, அதுக்கப்புறம் காலை இடர்களுக்கு தப்புவிச்சார். அப்போ நாம் சில நேரங்களில் இடறி போகிற சூழ்நிலை வரும். சாத்தான் நம்மளை இடற வைப்போம், அந்த நேரத்தில் காப்பாற்றினார். இன்னைக்கு கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். அதுக்கப்புறம் ஆத்மா மரணத்துக்கு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அதனால தான் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இவைகள் எல்லாத்திலிருந்து காப்பாற்றப்பட்டால் நம் மனசு இளைப்பாறுதல் அடையும், சமாதானம் அடையும், சந்தோஷம் அடையும். அடுத்த வசனம், நான் கர்த்தருக்கு முன்பாக
ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். அப்ப ஜீவனுள்ளோர் தேசம்னா என்ன? எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஒரு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்வான். பூமியிலே வாழ்வான், பரலோகத்திலே வாழ்வான். அப்ப அது ஜீவனுள்ள ஒரு தேசம். இது ஒரு சில காலகட்டம் வரைக்கும் தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்வான். அதன் பிறகு அவன் மறித்து போவான். அது ஜீவனுள்ள ஒரு தேசம். அது நித்திய ஜீவன் அடைய போகிறோம். அது எவர் லாஸ்டிங் லைஃப், முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேசம் என்பது பரலோக ராஜ்யம். அடுத்த வசனம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். ஆமா, விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். சில நேரங்களில் அவர் வருத்தப்படுற வம்பு, வேதனை, துக்கம், மரணக்கட்டு, பாதாளக்கட்டு எல்லாம் வரும்போது அவர் வேதனைப்படுறார். ஆனாலும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நான் நடக்க போகிறேன் விசுவாசிக்கிறார். அடுத்த வசனம், எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். எல்லாரும் பொய். இந்த உலகத்தில் யாரும் நல்லவனே கிடையாது. இயேசுநாதர் கூட சொல்றாரு, ஏன் நான் இல்லப்பா, தேவன் தான்ப்பா நல்லவர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் பாவத்தை சுமக்க போறார். அதனால அதை சொன்னார். அடுத்த வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்த வசனம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். இந்த ரட்சிப்பின் பாத்திரம், இதுதான் ரட்சிப்பின் பாத்திரம். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவர் 7ஆம் வசனம், என் ஆத்மாவை கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உனக்கு இளைப்பாறுதலுக்கு திரும்பி. என்னப்பா நன்மை, என்னப்பா ரட்சிப்பு? கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் தேவனை துதிப்பேன். என்ன நன்மை? ஆத்மாவை மரணத்துக்கும், கண்ணை கண்ணீருக்கும், காலை இடர்களுக்கும் தப்புவித்தாரே, அதுதான் நன்மை. அதனால தான் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்கள் என்னன்னா, ஆத்மா மரணத்தை காப்பாற்றினாரு, கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் தப்பி வைத்தாரு. அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய உபகாரம். அந்த உபகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். சங்கீதம் 103 கூட அது என்ன சொல்லப்படுகிறது? அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு கர்த்தரை என்ன பண்ணேன்? ஸ்தோத்திரம் பண்ணேன்னு சொல்லுது. அவர் செய்த, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களுக்கு மறவாதே. அந்த உபகாரம் என்னடா? ஆத்மாவை மரணத்தின் விடலை, கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கு தப்பிச்சார். அதனால ரட்சிப்பின் பாத்திரம், நாம் தான் ரட்சிப்பின் பாத்திரமாக இருக்கிறோம். இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல அமர்ந்து முழங்கால் படியிட முடிஞ்சவர்கள் முழங்கால் படியிடுங்கள், உட்கார்ந்தவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பயபக்தியோடு கண்களை மூடி வானத்துக்கு நேராக நாம் ஏறெடுப்போமா? ஒரு பாடலை பாடும்போது கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவரை உயர்த்த போகிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி 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 ஆண்டவரே, அல்லேலூயா, நன்றி சொல்கிறோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, பெரியவரே, நல்லவரே, வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர், சிறவெளியின் துதிக்குள் வாசமாய் இருக்கிற தேவனே பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அல்லேலூயா. ஐயா, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை. என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன், என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வேளையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிற மாட்டோம், உம்மை உயர்த்துகிற மாட்டோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசு
உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம். ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி வானத்தை நோக்கி பார்த்து அப்பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திர பலி இடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பின்னிட்டு போக செய்தார், தானியேலை சிங்கக்கெபிலிருந்து காப்பாற்றினார், 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு மேலாக ஆசீர்வதித்தார். காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஓ ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, மன்னாதி மன்னர், மகிமையின் ராஜா, மாசற்றவர், உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர். ஓ கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் தேவனுடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். அவர் செய்த உபகாரங்கள் என்ன? ஆத்மாவை மரணத்துக்கு, கண்ணை கண்ணீருக்கு, காலை இடர்களுக்கு தப்பித்தாரே, அதுதான் அவர் செய்த உபகாரம். அதனால ஆத்மா உழைப்பாளர்களுக்கு திரும்பும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்தார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்க, விடுவிக்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார். அவர் நல்லவர், அவர் நாமம் அதிசயம், நித்திய ராஜா, ஆலோசனை கர்த்தர், சமாதான பிரபு, கர்த்தரோ தெய்வம், அவரே நித்திய ராஜா. பரலோகத்திலே அவரை தேவ மீன்கள், சேரா மீன்கள், தேவ தூதர்கள்
அவரை ஆதாரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவரை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் பரலோகத்தில் எப்படி சுத்தம் செய்யப்படும் போல பூமியிலும் செய்யப்படுவதாக அதை தான் இப்போது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். ஓ ஹல்லேலூயா! நன்றி, நன்றி. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கிரியை செய்கிற நம்முடைய தேவன். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நன்றி. ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, காற்றையும் கடலையும் படைத்தவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, ஹல்லேலூயா! சூரியனை சந்திரனும் வார்த்தையினாலே படைத்த எங்கள் தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா! ஓ நீடிய பொறுமை உடையவர், சாந்தமுடையவர், அமைதல் உடையவர், மன்னிக்கிறவர், அன்பான தெய்வம், அன்பான தெய்வம். கர்த்தர் அன்பான தெய்வம். நம்ம எல்லாரும் அன்பா நேசிக்கிறவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், தண்ணீரால் நிரப்பப்படும். வாழ்க்கை எப்படி இருக்கிறது? காற்று இல்லை, மழை இல்லை, ஆனால் தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளம் என்றால் தாழ்வான பகுதி. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருந்தாலும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரின் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு விலகாமலும் இருந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே கைகளை உயர்த்துவோமா? நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்த ரட்சகரே, எங்கள் பாவ சாப நோய்களை சிலுவிலே சுமந்து தீர்த்தவரே, எங்களுக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டவரே, ரத்தம் சிந்தினவரே, ஜீவனை தந்தவரே, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரே, மரித்தேன், சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்த வரையில சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து எல்லாரும் வானத்துக்கு நேரம், வானத்துக்கு நேரம். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பரே சுராஜனே, ஆவியான தேவனே, அன்பரே சுராஜனே, ஆவியான தேவனே. வா, எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை நிரப்புகிறார். அன்றைக்கு காலி காலி சாதாரண தண்ணீர் நிரப்பின பிறகு திராட்சரசமான ருசியுள்ள திராட்சரசமான இப்போது எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை காலி ஜாலியாக்குகிறோம். எங்களை நிரப்புகிறார், இப்படி வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறார். வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுங்கள். எங்களை நிரப்பும், நாம் அதை மையப்படுத்தி எங்களோடு பேசும், எல்லா தடைகள் விலகும். எங்களை துதிகனமை நமக்கே செலுத்தும். எல்லாரும் தாழ்த்தும் மட்டும் வைக்கும். நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஜீவனுடைய இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தால் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர், அப்படியே செய்த நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஆமென் ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அன்பான சபை மக்களே, 8ஆம் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்து இந்த வார்த்தை கேட்பதற்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலே நம்ம எல்லாரும் பயபக்தியோடு அவருடைய பாதத்தில் அமர்ந்து வேத புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே நாமம் என்றால் பெயர். பழைய ஏற்பாட்டிலே நான் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசே கிட்ட சொல்றார், பார்வோன் கிட்ட நான் என்னப்பா சொல்றது, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்லுங்க. அதன் பிறகு கர்த்தர், தேவன், யெகோவா ஈரே, யெகோவா நிசி, இப்படி பல காரண பெயர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு வைத்து ஆராதித்தார்கள். இந்த நேரத்தில் அந்த நாமத்தை பற்றி ஒரு சில வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நாம் தியானிக்க போதும். ஏசாயா 45ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம். ஏசாயா 45:22ஆம் வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியின் எல்லைகளில் உள்ள எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணுமா? அப்போது அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அப்போது அவர்கள் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள், அப்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு உலகத்தில் பல தெய்வங்கள் இருக்கிறது. உலகத்தில் அந்த தெய்வங்கள் எல்லாம் உண்மையான தெய்வங்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அது பிசாசின் ஆலோசனைப்படி மனுஷன் கற்பனையிலே செய்யப்பட்ட அந்த விக்கிரம ஆராதனைகள், அந்த தெய்வங்கள் எல்லாம் உண்மை தெய்வங்கள் அல்ல. அதனால தான் அவர் கடைசியில் சொல்ல, நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. ஒரே ஒரு கடவுள் தான் உண்மையான கடவுள், பரிசுத்த கவரை என்றென்றைக்கு உள்ளவர், அனாதி தெய்வம். இப்போது மனிதர்கள் வாழ்கின்ற உலகம், இதற்கு முன்பாக எத்தனையோ உலகங்களை கர்த்தர் படைத்திருக்கிறார். பூமியின் எல்லைகளில் எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு சூழ்நிலையிலே இந்த உலகம் எங்கிலும் நடக்கிற இந்த கொரோனா வியாதி பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் இயேசுநாதரை நோக்கி கூப்பிட்டால் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அப்புறம் சொல்றார் ரட்சிக்கப்பட. அதுக்கப்புறம் சொல்ல, நான் தேவன், அப்போ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே தேவன், கர்த்தர் இப்படி பெயர்களை வைத்திருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு இருக்கிற எல்லா மக்களும், இன்றைக்கு இந்த வியாதிகளை சிக்கிக்கொண்ட எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவர் ரட்சிப்பார். அவர் யார் என்றால், மத்தேயு 1ஆம் அதிகாரம், மத்தேயு 1:21ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் தேவன், கர்த்தர், யாவே தெய்வம், எல்லி ஏலோயும், யெகோவா தேவன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இதுதான் அவருடைய பெயர். மற்ற பெயர்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு மக்கள் அவர்களை பெயர்களை சொல்லி ஆராதித்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு பெயர் சொல்லியாச்சு. அந்த பெயர் என்னவா? ஜனங்களை ரட்சிக்க வந்தவர். அந்த ஏசாயால வாசித்தோம், எல்லையில் உள்ளவங்களாம் அவரை நோக்கி கூப்பிட்டா, அவரை பார்த்தா நான் காப்பாற்றப்படுவீங்க நீங்க அப்படின்னு சொன்னார். நான் தான் தெய்வம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டாச்சு. அந்த பெயர்னால என்னப்பா நடக்குதா? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த ரட்சகர், மீட்டுக் கொள்ளுகிறவர், காப்பாற்றுகிறவர்,
விடுவிக்குகிற எதிலிருந்து? விக்கிரகாராயிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, கவலையிலிருந்து, வேதனையிலிருந்து, துக்கத்திலிருந்து ரட்சிக்க வந்த ரட்சகர் இயேசுநாதர். அவருக்கு பெயர் கொடுத்தாச்சு. புதிய ஏற்பாட்டில் அவருக்கு நாமம் இயேசு. அந்த நாமம் வல்லமை உள்ளது, ஆசீர்வாதம் இருக்கிறது, அதில் ஆறுதல் இருக்கிறது, தேர்தல் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அந்த நாமத்திலே இவ்வளவு அடங்கி இருக்கிறது. ஒரு நாமத்தை சொல்லும் போது இதெல்லாம் நடக்கும். அப்போ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பார்த்தீங்களா? கட்டளையிட்டாச்சு. இயேசு என்ற நாமம் கட்டளையிட்டாச்சு. இந்த நாமத்தை தான் நீங்க வணங்கணும், இவரை தான் நீங்க தொழுது கொள்ளணும், இவரை தான் நீங்க ஆராதிக்கணும், இவர்கிட்ட தான் நீங்க வேண்டுதல் செய்யணும், பூஜை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற மோச நாசங்கள், கொலை, கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனம், கற்பழிப்பு, லஞ்சம் வாங்குறது, ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, என்னென்னமோ நடக்கிறது. இன்னைக்கு அதிகமா என்னன்னா உலகத்தில் இந்த கொரோனா என்ற வியாதி, இதிலிருந்து ஒரு மனுஷன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறவன் நிச்சயமாக அவன் காப்பாற்றப்படுவான். அங்கதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவராலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வானத்தின் கீழங்கும், அதாவது பூமியில, அதுக்கப்புறம் மனுஷருக்குள்ளே அவருடைய நாம தான், அவருடைய பேரை சொல்லித்தான் வணங்க. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ கடவுள் வச்சு அந்த கடவுள்களுக்கு பெயர்களை வச்சு அவங்க வணங்குறாங்க. ஆனால் அந்த பெயர்கள் எல்லாம் யார் வச்சது? மனுஷன்தான் அந்த சிலைகளை வடித்து அதுக்கு பெயர் வைக்கும். அதை பெயர் வச்சு அதை ஆராதிக்கும். அதே ஏசாயாவில் சொல்லுது பாருங்க. ஏசாயா அவன் என்ன பண்றான்றத ஏசாயாவில் அருமையா பழைய ஏற்பாட்டில் நம்ம எழுதி வச்சிருக்கிறது. ஏசாயாவிலே 46:5 ஏசாயா 46:5 யாருக்கு என்னை சாயலும் சமூகமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு என்ன சாயலாக்குவீங்க, என்ன சமமாக்குவீங்க? யாருக்கு என்ன ஒப்பாகும்படி நீங்க ஒப்பிடுவீர்கள்? அவருக்கு இணை யாரும் கிடையாது. அவருக்கு அவரே தான். அவருக்கு இணைய எதையும் செய்ய முடியாது, அவருக்கு இணைய எதையும் வைக்க முடியாது. அது வச்சா அது பாவம். அதனால தான் சொல்றாரு அதே ஏசாயாவிலே 43:11 நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. அவர் தான் தெய்வம், அவர் தான் கர்த்தர், அவர் தான் ரட்சகர். அதே ஏசாயா 46:6 வசனத்துல பையில இருக்கிற பொண்ணை கொட்டுறான், வெள்ளி தராசில நிறுத்தி தட்டான் கூலி பொருதும்படி அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குறான், அதை வணங்கி பணிந்து கொள்றான். 7 வாசிங்க, பணிந்து கொள்றான். பொண்ணுல, கட்டையில, வெள்ளியில, வாசிங்க 46:7. தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுப்பதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிப்பதும் இல்லை. அவனை ரட்சிக்கிறதில்லை. அதனால்தான் சொன்னாரு அங்க பூமியில எல்லையில் உள்ள எல்லாரும் என்னை நோக்கி கூப்பிடுப்பா, என்னை நோக்கி பாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த இடத்துல சொன்னார் பாருங்க, அதான் விக்கிரக ஆராதனை மகா பெரிய பாவம். அவன் என்னெல்லாம் பண்ணி வெள்ளி பொண்ணு இதிலெல்லாம் ஒரு சிலையை வச்சு வணங்கிட்டு அதை தோல் மேலே தூக்கிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறான், அது அசையாது. அவனை நோக்கி கூப்பிட்டாலும் அது மறு உத்தரவு கொடுக்கறதும் இல்லை. அவன் இக்கட்டையும் அவனை ரட்சிச்சு, அவன் கஷ்டத்திலிருந்து வேதனையிலிருந்து அவனை காப்பாற்றுறது இல்லை. அது அங்கேயே தான் உட்காரும், அது நடமாடாது. மனுஷன் தூக்கிட்டு தெரியுமா, சாமின்னு சொல்லி அதை தூக்கிட்டு செய்யலாம். அதுக்கு பேரு யார் வச்சானா? மனுஷன் வச்சான். அதனாலதான் இங்க அப்போஸ்தலர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் அதிகாரத்திலே, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை.
வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளை இயேசுவை தான் வணங்க வேண்டும். அவர்தான் தெய்வம். அவருக்கு தான் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். அவர்தான் உங்களை காப்பாற்றுவார், மீட்பார், ரட்சிப்பார், தப்புவிப்பார். வேறொருவராக ரட்சிப்பார். இந்த உலகத்திலே மனுஷன் கற்பனையிலே செய்யப்பட்ட சிலைகளுக்கு அவனே ஒரு பெயர்களை வைக்கிறான். பல தெய்வங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பெயரையும் மனுஷன் வைக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு பெயர் பரலோகத்தில் இருந்து தேவ தூதனால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லப்பட்ட பெயர் இயேசு. இயேசு என்ற அந்த நாமம், அந்த வல்லமையுள்ள நாமம் அவருக்கு தரிக்கப்பட்டது. அந்த நாமத்தை தான் இந்த நாட்களிலே, இந்த காலகட்டங்களிலே வாழ்கிற நாம் எல்லாரும் இயேசுவை தான் ஆராதிக்க வேண்டும், இயேசுவை தான் வணங்க வேண்டும், இயேசுவிடத்தில் தான் நாம் முறையிட வேண்டும், அவரை தான் நோக்கி கூப்பிட வேண்டும். அவர்தான் இரட்சகர். ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த இரட்சகர். அப்போ அதே 3 6ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். ஒரு பிறவி சப்பானி அந்த தேவாலயத்தின் வாசலிலே தினந்தோறும் தூக்கி கொண்டு வந்து வைத்து அவனை வைத்து காசு சம்பாதிப்பார்கள். பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது அவங்களை 2 பேரையும் நோக்கி பார்க்கிறான். அவங்க இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க? அவர்கள் என்னிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். தினந்தோறும் அவங்க பிச்சை கேட்டு அந்த பிச்சை எடுத்து அவங்க ஜீவனை பண்ணுவாங்க. அவனை தூக்கிட்டு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, மறுபடியும் தூக்கிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தார். இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு பவர் இருக்குது பாருங்க. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல, வெள்ளியினாலேயோ பொண்ணுனாலேயோ ஒரு மனுஷனுக்கு உயிர் கொடுக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய முடவன் கால்களை எழுந்து நடக்க வைக்க முடியாது. செவிடர்களின் காதுகளை திறக்க முடியாது. ஆனால் இயேசுவின் நாமம் முடவனை எழுந்து நடக்க வைத்தது. இது எல்லாம் சரித்திரம் உண்மை. அதன் பிறகு அவன் குதித்தான், குதித்தெழுந்து நடந்தான். நடந்து எங்க போனான்? திரும்ப பிச்சை கேட்க போகல, அல்லது ஓடி போகல, வீட்டுக்கு தேவாலயத்துக்கு போனான். இது எதை காட்டுகிறது? நன்றி உள்ள இதயத்தை காட்டுகிறது. அவன் நன்றி உள்ளவனாய், ஆண்டவர் இவர்கள் உள்ளே போய் வந்துதான் என்னை நடக்க வைச்சார்கள், அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கிறது அந்த தேவாலயத்துக்குள்ள என்று அவர்களோடு சேர்ந்து போனான். அந்த நாமத்தில் எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அந்த நாமத்தில் எவ்வளவு வல்லம் இருக்குது பாருங்க. மார்க் 16:17. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். பார்த்தீங்களா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. யாரெல்லாம் இயேசுநாதரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அடையாளங்கள், அற்புதங்கள் நடக்கும். என்னன்னா, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ அந்த நாமத்தை சொன்னால் பேய் பயப்படுகிறது. அந்த நாமத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, தேர்தல் இருக்கு. நாமம் என்றால் பெயர் மட்டுமல்ல. அந்த பெயரை சொல்லும் பொழுது பிசாசுகள் துரத்துவீங்க, நவமான பாஷையை பேசுங்க, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்கள் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ இயேசுவின் பெயராலே நாம் போய் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்கும் போது அந்த நேரத்திலே அந்த நாமத்தினால் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட வல்லமுள்ள நாமம், அவருடைய நாமம் பரிசுத்தமான நாமம். சங்கீதம் 20:7-8. சிலர்
சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆ. நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த நாமத்தை தொழுது கொண்டா பழைய ஏற்பாட்டுல சங்கீத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற தாவீது சொல்றாரு, சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகள் குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எப்போதும் கர்த்தரை நாம் உயர்த்த வேண்டும், அவரை நமக்கு முன்பாக எப்போதும் வைக்க வேண்டும், அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். நீங்க எங்க போனாலும் சரி, எந்த வேலை செய்தாலும் சரி, எதற்காக நீங்க போனாலும் சரி, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்ன, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்து அவரின் வலது பார்சத்தில் நிற்கும்படி நான் அசைக்கப்படுவதை. அதே தாவீது அங்க சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இப்போ கார், பஸ், ஏரோப்ளேன், வீடு, வாசல், செல்வம், பணம், பாக்கியம், பட்டம், பதவி, அந்தஸ்து, உயர்வு, அழகு, இவைகள் எல்லாம் இருந்தோம். அவன் என்னத்தான் மேன்மை பாராட்டினாலும் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவன் விழுந்து போயிடுவான். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை எப்போதெல்லாம் உயர்த்துகிறோமோ, எப்போதெல்லாம் மேன்மை பாராட்டுகிறோமோ, நாம் எப்போதும் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அவர்கள் விழுந்து போவார். 9ஆம் வசனம், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. பாத்தீங்களா? அவரை நீங்கள் மேன்மை பாராட்ட 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 தாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணுவாரு? நம்மளை என்ன பண்ணுவாரு? கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாரு. செவி கொடுத்து நம்மளை காப்பாற்று. இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இயேசு இல்லாதவன் அவன் கடைசியிலே போகிற இடம் பாதாளம் தான். உலகத்துல ஒன்னா பெரிய ஆளா இருக்கலாம், அவன் பிரசித்தி பெற்றவனா இருக்கலாம். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்க பாருங்க, டிவியில அநியாயம் அக்கிரமம் எல்லாமே அம்பலமாகிறது. அக்கிரமம் மிகுதியினால் அன்பு தனிந்து போகும். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய மனுஷன் தப்பு பண்றான். என்னென்னமோ நடக்குது உலகத்துல. தினந்தோறும் கொலை, கொள்ளை, தற்கொலை. படிக்கிற பிள்ளைங்க கூட செத்து போறான் தற்கொலையில. கொரோனா வியாதியில ஓடி போறான், வெளியே ஓடி போறான், தப்பிச்சு ஓடி போறான். சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். எல்லாம் அநியாயம், அக்கிரமம். இது நிற்காது, இது தொடர்ந்து நடக்கும். நமக்கு ஒரே ஒரு பெயர், ரட்சிக்கக்கூடிய பெயர், இயேசுவின் நாமம். நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் தினந்தோறும் மேன்மை பாராட்ட வேண்டும், தினந்தோறும் உயர்த்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை வாழ்த்த வேண்டும், அவர் பாதத்திலே அமர வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். 111:9 சங்கீதம். சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அவர் பரிசுத்தமான கடவுள், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தாவீது அந்த நாமத்தை சொல்லித்தான் கோலியாத்தை வீழ்த்தினார். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் சொல்லி கோலியாத்தை வீழ்த்தி போட்டார். அந்த நாமத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அப்படிப்பட்டவர் பரிசுத்தமான தெய்வம், பயங்கரமானவர். அவர் ஜனத்துக்கு மீட்பு அனுப்பி தமது உடன்படிக்கையை கட்டளையிடுகிறார். நித்திய உடன்படிக்கை கட்டளையிடுகிறார். ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கிறார். எப்பொழுது அவரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர் யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, தொழுது கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு தான் மீட்பு, அவர்களுக்கு தான் ரட்சிப்பு. ஏனென்றால் அவர் பரிசுத்தமான கடவுள், அவர் காப்பாற்றுகிற கடவுள், அவர் உண்மையான கடவுள், அவர் மெய்யான இறைவன், பகவான், ஆண்டவன். இந்த உலகத்துல வேற ஒரு கடவுளே கிடையாது. அவன் வேற ஒரு பெயரை சொல்லலை, கட்டளையிடப்படலை. மற்றதெல்லாம் பொய்யானது. அது மனுஷனை காப்பாற்றாது. அது அங்கேயே இருக்கும், அது பேசாது, அதுக்கு ஆவி கிடையாது. ஆனால் இன்னைக்கு மனுஷனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதனாலே அந்த சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டு கடைசியில் அவன் சிதறடிக்கப்படுகிறான்.
பாவத்திலே வாழ்ந்து கடைசியில் அவன் பாதாளத்துக்கு போய்விடுகிறான். தேவ மக்களே, நீங்களும் நானும் தினந்தோறும் தேவாதி தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அடுத்த வசனம். என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். 13 வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். பார்த்தீங்களா? என் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பிதா கிட்ட நாங்கள் தினந்தோறும் கேட்கணும். ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, தினந்தோறும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால பிதா கிட்ட கேளுங்க. அப்ப சொல்றாரு, பிதாவின் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். நாமம் என்றால் வல்லமுள்ள நாமம், சுகம் கொடுக்கிற நாமம், அதிகாரத்தை கொடுக்கிற நாமம், விசுவாசிகளை துரத்துகிற நாமம், ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிற நாமம் இயேசுவின் நாமம். வேறொரு நாமத்தை கட்டளையிடல, இயேசுவின் நாமத்தை தான் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் வணங்க வேண்டும். ஏன்னா வானத்தின் கீழே உள்ள எல்லாருக்கும் மனுஷருக்கும் இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் இயேசுநாதரை சொந்த கடவுளாக, இரட்சகராக, தெய்வமாக, ஆண்டவராக, பகவனாக, இறைவனாக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, பூஜை பண்றார்களோ, வேண்டுதல் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவங்களுக்கு என்ன பண்றாரு? பவரை கொடுக்கிறாரு. என்ன பவரை கொடுக்கிறாரு? என் நாமத்துல போய் கை வை, பேய் ஓடும், நோய் குணமாகும். ஆண்டவர் கொடுத்த பவர். எல்லா காரியங்களையும் நம்ம மேற்கொள்ளணும். பிசாசின் கிரிகளை மேற்கொள்ளணும். ஆண்டவர் கொடுத்த பவரை நம்ம பயன்படுத்தணும். அதிகாரத்தை தந்துட்டார். அந்த அதிகாரத்தை வாங்கி வச்சுட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது, பயன்படுத்த வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். பிலிப்பியர் 2:11-12 பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்தபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுதும் மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதாவது 9 ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, ஏனென்றால் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், பிதாவின் சித்தத்தை செய்தார், தரை மட்டும் தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிதா சித்தத்தை அப்படியே கீழ்ப்படிந்து செய்ததனாலே ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானுடைய முழங்கால்கள் யாவும் முழங்கப்படிக்கும். வாசிக்க 11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். விநாயகர், முருகர், அவரு, இவரு, பிரதமர், ஜனாதிபதி, கலெக்டர், அம்பானி, என்னென்ன பேர்லாம் இருக்கு உலகத்துல, எவ்வளோ பெரிய பேர்லாம் இருக்குது. அந்த எல்லா பெயர்களுக்கும் மேலான நாமம், பெரிய நாமம், உயர்ந்த நாமம், வல்லமுள்ள நாமம், பரிசுத்த நாமம், பயங்கரமான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவின் நாமம். பிதா அவரை உயர்த்தினார், தேவன் அவரை உயர்த்தினார். மேலான நாமம். யாரெல்லாம் என்னென்ன பண்ணணுமா? இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கப்படுகிறது. வானத்தில் உள்ளவர்கள்
பூமியில உள்ளவங்க, பூமியின் கீழே யார் இருக்காங்க? பாதாளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் கூட முடங்கணும்னு சொல்றாரு. அதனால அவருக்கு என்ன பண்ணாரா? பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்த நாமத்தை நீங்களும் நானும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கிறது? ரோமர் 10:13 முதல் வசனத்தை வாசித்தோம். பூமியின் எல்லையில் உள்ளவர்களே அவரை நோக்கி கூப்பிடுங்க, அப்படி நீங்க காப்பாற்றப்படுவீங்க. நானே தேவன், வேறொரு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. அதே ரட்சிப்பு தான் புதிய ஏற்பாட்டு காலத்து மக்களாகிய நமக்கு இயேசு என்ற பெயரை கொடுத்து அந்த பெயரை சொல்லி நீ காப்பாற்றப்படுவாய், நீ தப்பி வைக்கப்படுவாய், நீ மீட்டுக் கொள்ளப்படுவாய், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், என் நாமத்தில் போய் பேயை துரத்து, ராஜேசங்கள் கைவி சுகமாகும். வாசிங்க 10:13. வாசிங்களா? அவருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறானோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். அவருடைய நாமத்தை என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும். தொழுது கொள்றதுனா எப்ப தொழுது கொள்றது? எப்ப தொழுது கொள்றது? அவரை தினந்தோறும் தொழுது கொள்ளணும். இந்த ரட்சிப்பு தான் தினந்தோறும். இந்த கொரோனா வியாதியில நீங்களும் நானும் காப்பாற்றப்படணும்னா தினந்தோறும் இயேசுவின் நாமத்தை நீ தொழுது கொள்ளணும். அப்போதான் நீ காப்பாற்றப்படுவ. இன்னும் என்னென்ன வரப்போதோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சித்தமான நமக்கு வெளிப்படுத்துவார். அதிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். வருகை மட்டும் நம்மை காப்பாற்ற நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டவர்கள் தினந்தோறும் தொழுது கொள்ளணும். மற்றவர்களும் தொழுது கொள்ள அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும், மரண செய்தியை சொல்ல வேண்டும். அவர்களும் ரட்சிப்பை கொண்டு வரணும். இல்லைன்னா அவர்கள் காப்பாற்றப்பட முடியாது. அதனாலே ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் தினந்தோறும் யார் தொழுது கொள்கிறானோ அவன் காப்பாற்றப்படுவான். பூமியின் எல்லையில் உள்ளவர்களே என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி பாருங்க, நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொன்னாரு. நான் தானே கர்த்தர், என்னையெல்லாம் வேறு ரட்சகர் இல்லை. அந்த சிலை வணக்கம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது. நீ அவங்ககிட்ட கதைந்தானோ நீ அழுதானோ அது உன்னை மீட்டுக் கொள்ளாது. பாவத்திலிருந்து உன்னை மீட்காது. அதிலிருந்து ரட்சிக்கக்கூடிய கடவுள் இயேசுநாதர் ஒருவர் தான். முடவனை எழுந்து நடக்க வச்சது அப்படிப்பட்ட நாமம், வல்லமுள்ள நாமம். காற்றையும் கடலையும் அதட்ட வச்சது அவருடைய வார்த்தையினாலே. அந்த நாமத்தை சொல்லும் போது நீங்களும் பேய்களை ஓட்டுவோம், நோய்களை குணமாக்கும் அவர் நாமத்தினால். அவர் எவ்வளவு பெரியவர். நமக்கு கொடுத்த அதிகாரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளும். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால தினந்தோறும் அன்பான தேவ மக்களே, நீங்களும் நானும் தினந்தோறும் இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டால் நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அது பரிசுத்த நாமம். அப்படிப்பட்ட பரிசுத்த நாமத்தை நீங்களும் நானும் தொழுது கொள்ள வேண்டும். நீ கண்களை மூடுவோமா? மகா கிருபையை இரக்கமுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் சோதரிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும் அவன் விழுந்து போவான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை யாரெல்லாம் தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிறவர்கள் அவர்கள் இந்த பூமியில காப்பாற்றப்படுவார்கள். இந்த உலகத்தில் உனக்கு வியாதியோ மரணமோ போராட்டமோ சஞ்சலமோ தவிப்போ கவலையோ கண்ணீரோ வேதனையோ எதுவா இருந்தாலும் இயேசுவை நோக்கி கூப்பிடு. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அவர் நாமத்தை சொல்லு, காப்பாற்றப்படுவார். ஏனென்றால் பிதாவிற்கு மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். உடவர்களை எழுந்து நடக்க வச்ச நாமம். அப்படிப்பட்ட நாமத்தை நீங்களும் நானும் சொல்லி ஆராதிக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்துக்கிற அந்த அதிகாரத்தை, அவருடைய நாமத்தினாலே நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தை நாம் போய் செயல்படுத்த வேண்டும். அவர் நாமத்தினாலே பேய்களை துரத்த வேண்டும், நோய்களை குணமாக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவோம். இவளிலும் எல்லையில் உள்ளவர்கள் எல்லாம், பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்க மீட்கப்படுவீர்கள், நீங்க தப்பிவிடுக்கப்படுவீர்கள். இந்த கொரோனா கொள்ளை நோயின் காலத்திலே யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, இவளை சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
எங்கள் சபை மக்கள் எல்லாம் தினந்தோறும் தன் வீட்டிலே நேரத்தை வீணடிக்காதபடி ஒவ்வொரு நாளும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க, துதிக்க, வேதம் வாசிக்க, அதன்படி நடக்க, அபிஷேகத்தில் நிரப்ப ஆண்டவரே, எங்கள் சபை மக்களை கர்த்தாவும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அவர்களோடு இருந்து சத்தியத்துப்படி வாழ உதேசம் சித்தம் போல நடத்தும். கொரோனா வியாதியில் இருக்கிற மக்களை ரட்சியும். ஒவ்வொரு தேசத்தில் உள்ள மக்களை ரட்சியும். இந்திய தேசம், தமிழகம், சென்னை பட்டணம், அடையார் பகுதி, எங்க சபை உள்ள மக்கள், எங்க ஊர் மக்கள், தாமோதரபுரத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆளுகிற அரசாங்கத்தை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏழ்மையானவர்களுக்காக, ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், சாலை ஓரத்தில் இருக்கிற அனாதைகளுக்காக ஜெபிக்கிறோம். கிராமப்புற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி இனிமேல் யாருக்கு தொற்றாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரட்சிங்க. மேற்கொண்டு யாரும் வரக்கூடாது. வந்தவர்கள் மரண பயத்திலிருந்து மரணத்தில் நம்மளை ரட்சி காப்பாற்றும். சீக்கிரமாய் மருந்து மாத்திரைகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அதற்கு மேலாக இயேசுவின் நாமத்தை அவர்கள் உயர்த்தட்டும், கூப்பிடட்டும். நாம மகிமைப்படட்டும். துதிகர மகிமை நமக்கே செலுத்தும். எங்களை எல்லாரும் தாழ்த்துகிறோம். தேற்று மீண்டு வேண்டு மாறாத ஜீவனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்தோம். ஜெபம் கேட்டு அப்படியே செய்து நல்லதுதான். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சோத்ரம் 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாய் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாதிருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.